ஒரு காட்டில் மான், முயல், கரடி, ஒட்டகச்சிவிங்கி, யானை மற்றும் சில விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டிற்குள் ஒரு பயங்கரமான சிங்கம் வந்தது. அது கண்ணில் பட்ட அனைத்து மிருகங்களையும் கொன்று குவித்தது. இதனால் அனைத்து மிருகங்களும் அந்த சிங்கத்தை பார்த்து அஞ்சி நடுங்கின. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்று அனைத்து மிருகங்களும் கூடி ஆலோசனை செய்தன. அப்போது ஒரு கரடி, இந்த சிங்கம் வந்ததில் இருந்து நம்மில் பாதி பேரை கொன்றுவிட்டது. தினம் தினம் பயந்து வாழ்வதற்கு பதிலாக என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று சொல்லி தனது திட்டத்தை விளக்கி சொன்னது. அனைத்து மிருகங்களும் அந்த திட்டத்திற்கு சம்மதித்தன. மறுநாள் அனைத்து மிருகங்களும் சிங்கத்தை சென்று சந்தித்தன. அப்போது கரடி முன்னால் வந்து, சிங்கராஜா, நீங்கள் தினமும் காட்டுக்குள் வந்து எங்களை வேட்டையாடி சாப்பிடுவதற்கு பதிலாக தினமும் ஒருவர் வீதம் நாங்களே உங்கள் குகைக்கு வருகிறோம். உங்கள் குகைக்கு வரும் அந்த ஒருவரை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அதை தவிர காட்டுக்குள் வந்து நீங்கள் வேறு யாரையும் வேட்டையாடக்கூடாது. இதற்கு சம்மதமா என்று கேட்டது. சற்று யோசித்த சிங்கம், சரி, நமக்கும் இருந்த இடத்திலேயே உணவு கிடைக்கிறது, நல்லதுதானே என்று நினைத்து சரி என்று சொன்னது. ஆனால் சொன்னபடி உங்களில் ஒருவர் வர தவறினால் அப்புறம் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் என்று சொன்னது. அதற்கு ஒப்புக்கொண்ட அனைத்து மிருகங்களும் பயத்துடன் கலைந்து சென்றன. முதல் நாள் ஒரு கரடி சிங்கத்திற்கு உணவாக சென்றது. இரண்டாவது நாள் ஒரு மான் சென்றது. மூன்றாவது நாள் ஒரு முயல் செல்ல வேண்டி வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தை சந்திக்க கிளம்பி சென்றது. செல்லும் வழியில் இந்த சிங்கத்திடமிருந்து தன்னையும் மற்ற மிருகங்களையும் எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து கொண்டே சென்றது. செல்லும் வழியில் ஒரு கிணறு வந்தது. முயல் அந்த கிணற்றில் எட்டி பார்த்தது. கிணற்று நீரில் தெரிந்த தனது முகத்தை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நின்றது. அப்போது அந்த முயலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே முயல் மகிழ்ச்சியுடன் சிங்கத்தை சந்திக்க சென்றது. வெகு நேரம் காத்திருந்த சிங்கம் முயலை கண்டதும், ஏன் இவ்வளவு நேரம் என்று கோபத்துடன் கர்ஜித்தது. உடனே முயல், சிங்கராஜா, நான் உங்களை சந்திக்க வரும் வழியில் வேறு ஒரு சிங்கம் என்னை சாப்பிட துரத்தி வந்தது. அதனிடமிருந்து ஒரு வழியாக தப்பித்து வருவதற்கு தாமதம் ஆகிவிட்டது என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கம், என்ன, நான் இருக்கும் காட்டில் இன்னொரு சிங்கமா? அதுவும் எனது உணவை தட்டி பறிக்கிறதா? நீ எனக்கு அந்த சிங்கம் இருக்கும் இடத்தை காட்டு, அதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று சொன்னது. முயல் சிங்கத்தை அந்த கிணற்றுக்கு அருகில் அழைத்து சென்றது. இந்த கிணற்றில்தான் அந்த சிங்கம் இருக்கிறது என்று சொன்னது. உடனே சிங்கம் அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. கிணற்று நீரில் தெரிந்த தனது உருவத்தை பார்த்ததும் முயல் சொன்னது உண்மைதான் என்று நம்பியது. உடனே அது கிணற்றுக்குள் தெரிந்த உருவத்தை பார்த்து கோபத்துடன் கர்ஜித்தது. சிங்கத்தின் கர்ஜனை கிணற்றுக்குள் எதிரொலித்தது. அதை கேட்டதும் சிங்கம், கிணற்றுக்குள் இருக்கும் சிங்கம் தன்னை சண்டைக்கு அழைப்பதாக நினைத்து கொண்டு, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி கர்ஜித்தபடியே கிணற்றுக்குள் குதித்தது. கிணற்றில் குதித்த முட்டாள் சிங்கம் வெளியே வர முடியாமல் இறந்து போனது. இதை தெரிந்து கொண்ட அனைத்து மிருகங்களும் முயலின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டின. மீண்டும் காட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பியது.